டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இனிமையாக பேசுவது எங்கனம், ஹவு டு ஸ்பீக் பொலைட்லி, டிப்ஸ் டு ஹாவ் பொலைட் ஸ்பீக்கிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இனிமையாக பேசுவது எங்கனம் அப்படின்னா, எந்த செய்தி எடுத்துக்கிட்டாலும், வெதர் இட் இஸ் கிளாஸ் ரூமில் எடுத்துக்கிட்டதாக இருந்தாலும் இல்லை அலுவலகத்தில் எடுத்துக்கிட்டாலும், சொல்ல வந்த செய்தியை இனிமையாகவும் தெளிவாகவும் பாசிட்டிவாகவும் பேசணும். அதாவது நேர்மறை கருத்துக்களை மட்டுமே புரிய வைக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வைங்க, அது எப்படி இருந்தாலும் இனிமையாக தான் இருக்கும். ஒரு சின்ன டிரைவேலாம் ஒரு சொல்லணும்னு சொன்னால், அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் சத்தம் போடுறோமா அப்படின்னு கேட்டால் அது நெகட்டிவ் ரிப்ளை. அமைதியாக இருக்க அப்படின்னு சொன்னால், அமைதியாக இருக்கோம் டீச்சர் அப்படின்னு வகுப்பில் சொல்லணும். ஆனால் வகுப்பறையில் மட்டும் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி எதுவுமே உடனே ரிட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாதாரண வீடுகளில் நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா, அமைதியாக இருங்க, எல்லாம் சைலண்ட்டாக படிக்க துவங்குங்க அப்படின்னு சொன்னால், என்ன அதை நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இந்த சாமானெல்லாம் வடிவாக வைங்க அப்படின்னு சொன்னால், இப்படி வச்சா தப்பா, இதுக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை வளர்த்துக்கிறது காட்டிலும் எப்போவுமே இனிமையாக பேச வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பில் முதல்ல எதிர்மறையாக இருக்கிற கருத்துக்களை விட்டுட்டு நேர்மறையான கருத்துக்களை மட்டுமே பேச துவங்கினாலே அதுவே இனிமையாக இருக்கும். இனிமை என்றால் குரல் வளத்தை பொறுத்ததில்லை, சொல்லக்கூடிய செய்திகளை பொறுத்தது. இனிமையானது, ஏற்புடையது, சிறப்பானது, செம்மையானது அப்படின்னு எல்லா அட்ஜெக்டிவ்ஸும் அதுக்கு தரோம். we are attributing the conversation with so many floral அப்படின்னு சொன்னால், ஃப்ளாரியாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேச்சு இனிமையானதாக இருக்க வேண்டும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அதில் எதிர்மறையான கருத்துக்களை அதில் உட்புழுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. யாருமே விட வேண்டாம். நம்மளே என்ன பண்ணலாம், கிளாரிட்டியோட இனிமையாக பேசலாம் அப்படின்னு. இனிமையாக வகுப்பறையில் பேசணும்னு சொன்னால் முதல்ல ஆசிரியர் அதை மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைங்களோட விசுவாசமாக இருக்கணும். ஆனால் இந்த பிள்ளைங்களோட அன்பாக பழகிறாங்க அப்படின்றது ஒரு 4 அல்லது 5 வகுப்பு வரைக்கும் தான் அது ஏற்புடையது. அதற்கு மேலே ஆசிரியர் அன்பாக மட்டும் இருந்தாங்களான்னா பிள்ளைங்களுக்கு ஆசிரியர்கிட்ட ஒரு மரியாதையும் அந்த ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கே, அது ரெண்டும் குறைஞ்சிடும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கோவிப்பாங்க. அவசியமான என்ன பண்ணுவாங்க, கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய தவறானது, அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு ஆயிரும். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம ஆசிரியர் அன்பாகவும் பழகுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற செய்திகளை சரியாக புரிஞ்சுக்கிறோம், எழுதின்னு வரக்கூடிய வீட்டு பாடங்களை தவறாமல் எழுதின்னு வரோம், வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்குற கணக்கம் தப்பில்லாத போடணும்னு சொன்னால் ஆசிரியர் நிச்சயமாக அந்த பிள்ளைங்கள்ட்ட அன்பாக தான் காட்டுவாங்க. பாக்கி பேர்கிட்டே அன்பு தான் காட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும், கடினமான சில வார்த்தைகளும் தேவைப்படுகிறது. எழுதுன்னு சொன்னால் எழுதுறது இல்லை. இப்போ பார் எல்லோரும் என்ன செய்கிறோம் பார் அப்படின்னு கொஞ்சம் வேகமாக உறக்க பேசுனாங்க, வால்யூம் கொடுத்து பேசுனாங்கன்னு வைங்க, நிச்சயமாக சில பிள்ளைங்க எழுதுவாங்க. இது எதுக்குன்னு கேட்டால், அன்பு காட்டுறது வேண்டிய அவசியத்தை வகுப்பறையில் எடுத்து சொல்ல வேண்டும் சிறு பிள்ளைகளாக இருந்தால். ஆனால் இதே மாதிரி 8 வகுப்பு எல்லாம் தாண்டின பிறகு அவங்க அன்பாக இருந்தாங்கன்னு வைங்க, டீச்சரோட இன்னொரு சைடை நம்ம அன்பான சைடை பார்த்துட்டோமான பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப மடிச்சுடுவாங்க. அதனால் ஒரு வகுப்பு தாண்டின பிறகு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நடுநிலைமையில் இருந்துட்டு எப்போவுமே இனிமையாக பேசுவதை தவிர்த்து விடுவாங்க. எப்போவுமே ஒரு அதில் அந்த அவங்க காட்டக்கூடிய குரலில் உணர்ச்சிகள் காட்டப்படாது. எப்போவும் ஒரு மாதிரி நடுவில் பேசுகிற மாதிரி இருக்கும், நியூட்ரலாக இருப்பாங்க. ரொம்ப அன்பு காட்ட மாட்டாங்க, ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா கோவப்படுத்த அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்துடும். அன்பு மட்டும் காட்டினா பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக வகுப்பறையில் இனிமையாக இருப்பது ஒரு வயது வரைக்கும் தான். அதை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், கண் தூஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார்னு பிள்ளைங்க படிப்பில் தான் முழு கவனமும் செலுத்தணும். அதே மாதிரி விளையாட்டாக இருந்தாலும் அதுதான். சிறப்பான விளையாட போகும்போது அப்போ லாரல்ஸ் கொண்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. கொண்டு வரலைன்னா கடுமையான வார்த்தைகள் அங்கே வரும். கடுமையான வார்த்தைகளும் தேவையான நேரத்தில் வரும்பொழுது ஏற்புடையது தான். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, வீட்டில் பாடமே படிக்க மாட்டேன்றது, அதை எப்படியான படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், படிக்கும்பொழுது அதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. இப்போ படிக்காட்டால் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு படிக்கட்டும்னு விட்டுருவாங்களா இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், அதுக்கு நடுவில் அதை சொல்லுவாங்க. உடனே குழந்தைக்கு இப்படி 2 சைட்லையும் யோசனை பண்ண தெரியாது இல்லையா, அதனால் அது ஒரு வேளை என்ன வேணால் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிண்டு
சிலப்போ பயந்துக்கோ சில குழந்தையானா அதுக்கப்புறமா படிக்க துவங்கும். ஸோ இது எல்லாமே அடிப்படையில் அந்த இனிமையாக பேசுவதற்கு இதுவும் தேவை. அதாவது இப்போ வெயிலின் அழுமை என்ன தெரியும், வெயிலில் போய்கிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெயில் ரொம்ப என்ன தெரியுமா, ஸ்கார்ச்சிங் சன் அப்படின்னா அது எப்போ உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா, ஒரு நிழலில் இருக்கும்பொழுது பரவாயில்ல இது என்ன கூலாக இருக்குது, ஒரு மரத்தடியோட நிழலில் இருக்கும்போது when we are standing in the shadow of a tree அப்படின்னா அப்போ என்ன தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். வெயிலோட உஷ்ணம் எங்கே தெரியும், அதனோட இதை உணர்ந்துக்கும் போது நிழலில் நிற்கும்பொழுது அது இனிமையாகவே இருக்கும். இனிமையாகவே இருக்கும்னு சொன்னால் அங்கே ஏன் மரத்தடியில் அந்த இலைகள் எல்லாம் பச்சையும் தயார் பண்ணும். அந்த ஃப்ளோரோஃபில் தயார் பண்ணும்பொழுது அங்கே நிறைய ஆக்சிஜன் அது வெளியில் விடும். அந்த ஆக்சிஜன் வெளியில் விடும்பொழுது அந்த இடம் மிகவும் என்னவாக இருக்கும், கூலாக இருக்கும். அதுக்கு அதான் காரணம். பகல் நேரத்தில் மரத்தடியில் என்ன பண்ணுறது, கூலாக இருக்கிறதுக்கு காரணமே அது சூரிய ஒளியில் குளோரோஃபில் மூலமாக தனக்கு வேண்டிய எனர்ஜி அது தயார் பண்ணும்பொழுது இட் கிராஸ்ப் தி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் லெட் இட் அவுட் தி ஆக்சிஜன், தெர்வை த ஷேடோ ஆஃப் தி ட்ரீ இஸ் வெரி மச் கூல். அதுக்கு அதான். அப்போ அதை நம்ம இந்த சயின்ஸை தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் என்ன இருக்குது, கூலாக இருக்குது, இனிமையாக இருக்கிறது, ஏற்புடையதாக இருக்கிறது, கேன் ஏபிள் டு என்ஜாய் த ஷேடோ ஆஃப் தி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஒன்றோட மாறுதல் தான் அடுத்ததுக்கு வழிவகுக்கிறது. இது இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு மரத்துக்கு குளோரோஃபில் தயார் பண்ணிக்கணும், பச்சையம் தயார் பண்ணணுன்னு நம்ம தான் சொல்லி கொடுத்தோமா? நான் வீடோட அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எப்படி தயார் பண்ண சொல்லித்தரதுன்னு மரத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஆனால் அது இயற்கையாகவே ஈஸ்வர சிருஷ்டியில் அது நடக்கிறது. அப்போது அதுபோல் இனிமையானது இயற்கையாகவே வர வேண்டும். பணிவாக பேசணும். நம்ம சேர்த்துக்கு சொன்னோம், பணிவாக பேசணும், கனிவாக பேசணும் அப்படின்னு சொன்னால் இது இரண்டுமே இனிமையாக பேசுவதற்கு வழிவகுக்கும். ஒரு வங்கி கிளையில் எப்படி பணிவாக பேசணும், இனிமையாக பேசணும்னு சென்ற பதிவில் சொன்னோம். அதுபோல் ஒரு பப்ளிக் கவுண்டர், ஒரு ஃபார்மசியில் என்ன பண்ணோம், ஒரு பணிவாகவும் பேசணும், கனிவாகவும் பேசணும். எந்த மருந்து சீட்டு மருத்துவர்கிட்ட கொண்டு வந்தாங்களோ அந்த மருந்து சீட்டில் இருக்கிற மருந்துகள் எல்லாம் இங்கே இருக்குது, ஒன்றே மட்டும் குறைபாடு உடையதாக இருக்குது, அதை நான் சாயந்தரம் டெலிவரி பண்ணுறேன், உங்கள் விலாசம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க மருந்து வாங்க வரவங்கள்ட்ட மரியாதையாக தான் பேசணும். அதே சமயத்தில் கனிவாகவும் சொல்ல வேண்டும். ஸோ கனிவாக பேசுவது என்பது சோஷியல் ரிலேஷனில் அத்தியாவசியமானது. சோஷியல் இன்டராக்ஷனுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இதனோட விரிவாக்கத்தை இன்னும் வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.